இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆண்ட்ரி அவங்களுடைய மனிஷின்னு சொல்லிட்டு ஒரு மூவி ட்ரெய்லர் வந்திருக்கு. டிரெக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபி நாயர். இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து நயன்தாரா மேமை வச்சு அறமன்ற படத்தை வந்து எடுத்திருப்பார். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு திரைப்படம். நிறைய பேருக்கு இந்த படம் தெரிய வாய்ப்பு இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். இது வந்து பயங்கரமான ஒரு ஸ்டோரி. அறமன்ற படம் வந்து மேம் வந்து கலெக்டராக பண்ணியிருப்பாங்க. அந்த போரில் வந்து இது அது என்னதுங்க, குழந்தைங்கன்னா குழிக்குள்ள மாட்டி அதை தூக்குற மாதிரியான ஒரு திரைப்படம். அது ரொம்ப எமோஷ்னலாக ஒரு கனெக்டான ஒரு திரைப்படமாக ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து மனுஷின்னு சொல்லிட்டு வரப்போது ஆண்ட்ரியா மேம் வந்து கோபி நாயர் அவருடைய மூவியில் டேரக்டரில் வரக்கூடியது. டேரக்டர் யார்? வெற்றிமாறன் சார் ப்ரொடியூசர். வெற்றிமாறன் சார் தான் இந்த படத்தை தயாரிக்கிறார். மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம இளையராஜா சார் தான் பண்ணுறாரு. இப்போ வந்து ட்ரெயிலில் டீசர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறாங்க. 3, 2, 1. வீட்டை சுற்றி கவர் பண்ணிடுச்சு மேடம். போலீஸ் உன்னை தேடி வருதுன்னா அது அவங்க பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் வந்திருக்காங்க? நீ அவங்களுக்கு பாக்க போட்டு வச்சிருக்கீங்க. அவனை குற்றவாளியா பாக்குற நம்ம பார்வை நீங்க நினைக்கிற பதில் எதிராளிக்கு இருந்து வர்றவர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். உன் வீட்டுக்காரர் ஒரு பொண்ணு அடிக்கிறது தப்புங்கிறது இல்லாதவன் கூட எப்படி மேடம் வாழ முடியும்? அப்பா பேர் என்ன? ராமசாமி. சாமியா சுவாமியா? ஈ போட்டு ராமசாமின்னு எழுதுவீங்களா? எங்க பேரை எங்க விருப்பப்படி எழுதி விட மாட்டேன். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அடிச்சு மூஞ்சி உடைச்சிருவேன். உன் பொண்ணு உன்னை ஏமாத்துறான். நிறைய கிராமங்களுக்கு போய் 5ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு இயற்பியல் சொல்லிக் கொடுக்குறேன். அறிவியல் என்பது சிந்திப்பதற்கான வழிமுறை. ஜாதியா, மதமா, நிறமா, வர்க்கமா உருவாக்கி இருக்கிறத அறிவியல் மூலமா நான் மாற்ற விரும்புறேன். இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரிக்கெட் விளையாடணும்னா யார் ஜெயிக்கும் நினைப்பேன்? ஒரு இந்தியனா யோசிச்சு பதில் சொல்லு. ஒரு விளையாட்டுல வெறும் இந்தியனா எப்படி பதில் சொல்ல முடியும்? நீ அவளை நம்பாதீங்க. அவ ஒரு டெரரிஸ்ட். கொஞ்சம் கொஞ்சமா சர்வாதிகாரி ஆயிட்டு இருக்கீங்க. சர்வாதிகாரத்தின் உச்சமே தன் சொந்த மக்களை சுயமா சிந்திக்க அனுமதிக்க விடாது. If you doubt somebody, eliminate them immediately. There's no democracy in this country. ஜாதி ஜனநாயகமா? இந்தியா நாடு உருவாகிறதுக்கு முன்னாடி ஜாதியை உருவாக்குனவங்க தான் இந்தியாவை உருவாக்குனாங்க. இவ்வளவு தெளிவா அரசியல் பேசுற? கண்டிப்பா சொல்றேன். நீ கம்யூனிஸ்ட் தான். என்னை இந்தியன்னு ஏத்துக்கிறதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க. இந்தியாங்கிற வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே இந்த நிலத்துல வாழ்ந்தவங்க நாங்க. செம்மையாக இருக்குது. ட்ரெய்லர் செம்மையாக இருக்குது. இது வந்து ஒரு விசாரணையாக ஒரு மையமாக வச்சு போகக்கூடிய ஒரு படமாக இருக்குன்றது தெளிவாக தெரியுது. அதில் வந்து ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லர் நிறைய இருக்குன்ற மாதிரி தெரியுது. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.